வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட கார்மெலைஸ்லேருந்து கார்மெலைஸ் நியூ யூனிவர்சஸ் சாம்பியன் ஆகிருக்காரு. என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாங்க கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் டேப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இந்த கிறிஸ்மஸுக்காக லீவ் விட்டாங்க எல்லாத்துக்கும், மண்டே நைட்டாகவும் ஸ்மாக் டவுனுக்கும். அதனால் அது இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனுக்கே டேப்பரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இல்ஜி அட்ராகா கூட சேர்ந்து இப்போ டீம் அப் மேட்ச் விளையாடிருப்பார். சர்ப்ரைஸாக யாரும் எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின்னே பண்ணிட்டார் அவர். அது இல்லாமல் அந்த பெல்ட்டு எடுத்து கட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு கார்மெலஸோட மெயின் ரெஸ்டோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இல்ஜி அட்ராகும் ஃபஸ்ட்டு தான் யூஎஸ்ஏ சாம்பியன் தான். ஏன்னா இல்ஜி அட்ராகும் கார்மெலஸும் ஒன்றா தான் பார்த்தீங்கன்னா டெபியூட் கொடுத்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. இந்த டிராஃப்டு இல்ஜி அட்ராகா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. கார்மெலைஸு வின் பண்ணாமல் இருந்தார். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு என்எஸ்டியில் பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் காமிச்சிருக்காங்க. எதனால் ப்ரோ கார்மெலைஸை ஒரு கொடூரமாக காமிக்கும், சிம்பாலிட்டியாக காமிக்கிறாங்கன்னா கார்மெலைஸி ஃபேஸ் டனுக்கு மாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா கவனிச்சிருப்பீங்க, ஈல்டன்காரங்க நம்மளுடைய இல்ஜி அட்ராகா அடிக்கும் போதெல்லாம் கார்மெலைஸ் போயிட்டு ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய கார்மெலைஸும் இந்த யூனியன் சாம்பியன்ஷிப்பு ட்ரெயினை ஃபேஸ் டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெகசி, இந்த வீக்லி இந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த லெகசி கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஏன்னா கார்மெலைஸ் சீட்லாம் பக்காவான திறமை இருக்குது. செமிசின் மாதிரி தான் இல்ஜி அட்ராகோ மாதிரி தான் கார்மெலைஸும். நம்மளுடைய கார்மெலைஸும் பார்த்தீங்கன்னா இந்த லெகசியை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த லெகசியில் கண்டிப்பாக மிஸ்ஸும் ஒரு டைம் பற்றி மோதி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி, அதே ஸ்பாய்லரில் மண்டே நைட்ரால் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டின் தியரியை பேக் ஸ்டேஜில் சேர்த்துக்கலாமா வேணாமா நிறைய குழப்பங்கள் இருந்தது. பாலியமன் இது மாதிரி ஒரு மேட்ச் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடும் ஆஸ்டின் தியரியும் சேர்ந்து ஒரு டேக் டீம் மேட்ச்சை விளையாடிருப்பாங்க, ரே மிஸ்டீரியோவும் சிஎம் பங்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஆஸ்டின் தியரியும் பிரான்சன் ரீடு வின் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட் மேட்சை பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வின் பண்ணிட்டாரு. அது டேக் டீம் மேட்ச்சில் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி தான் ரே மிஸ்டீரியோவை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு போல். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வின் பண்ணிட்டாரா, அதுவும் மாஸ்க் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்தார், கெத்தாக சண்டை போட்டார், மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கிட்டு இருக்க சாம்பியன்ஷிப்பை எப்படியாவது பிடுங்கணும். இவங்க டீமில் இருக்க 4 பார்த்தீங்கன்னா 4 பேர் சின்ன ரெஸ்லர் தான். இது எதுக்குடா இந்த சின்ன ஃபியூச்சர் ரெஸ்லரை வச்சு இப்போது இப்படி ஏற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற பெரிய ரெஸ்லர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறாங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷத்தில் ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க. அப்புறம் மீதமுள்ள ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வயசான ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இந்த இப்போ இருக்கிற ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் இந்த ஸ்டேஜ் ட்ரூ மேக்கன்டையர் கோடி இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் யார் காப்பாற்றணும்னா நம்மளுடைய ஆளுங்க தான். இந்த பிரான் பிரேக்கர், இந்த ஆஸ்டின் தியரி இவங்க தான் காப்பாற்றணும். அதுக்கு அடுத்து வரவங்கள தான் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கணும். அதனால தான் விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன ஆளுங்களில் ஒரு பயங்கரமான டீமை உருவாக்கி பார்லிமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சு பயங்கரம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த மேட்ச்சு நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்க்கும் ரே மிஸ்டீரியும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைவாங்க. செஸ்ஸில் பாருங்கள் செத் ராலின்ஸ் போடுவார்ல அந்த ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தாறுமாறு இருந்திருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தர் விசஸ் பங்குக்கான ஃபேஸ் டு ஃபேஸும் நடந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க, இதுவும் நெக்ஸ்ட் வீக் நடந்த அதே மண்டே நைட்ரால தான் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்திருக்கு. இப்போது நான் சொன்னேன்ல போன வீடியோவில் குந்தரை ஓவராக புஷ்அப் பண்ணுறாங்கன்னு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுவும். இப்போது என்ன பண்ணார், ஜான்சனை தோக்கடிச்சாரா அப்படி இப்படின்னு அங்கே எங்கன்னா தடுமாற்று வரத்துலாம் இல்லை. அப்படியே இவர் சாம்பியன்ட்டு தான் வருவார். நான் சாம்பியன்ட்டு தான்டா வருவேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கிட்ட வராருப்பா. இவர் சிஎம் பங்கிட்ட அந்த இதை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் பங்கிட்ட தோற்றுருக்காரு குந்தர். நான் உன்கிட்ட தோற்று என் சாம்பியன்ஷிப் பிடுங்கணும்ல, இப்போ நான் உன்னை தோக்கடிச்சு என் சாம்பியன்ஷிப்பை பிடுங்குறேன்டான்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு போல். இந்த மேட்சும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இவனுங்க சும்மா கூட வச்சுட்டு குந்தரை தோக்க வைக்க கூட மாட்டானுங்க. குந்தரை வின் பண்ண வச்சாலும் வச்சுருவானுங்க. குந்தரை வின் பண்ண வச்சுட்டு ரேண்டியே நீ பாரு கண்ணா, உனக்கு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம், அதே சமயம் கொடுத்தாலும் நீ வின் பண்ண வைக்க மாட்டோம், நீ அப்படியே உக்காந்துருப்பான்ற மாதிரி பண்ணி விட்ருவானுங்க. அப்படியே குந்தருக்கு இப்போ தான் ஒரு வருஷத்தில் பல சாதனைகள் படிச்சுட்ருப்பார். குந்தர் ஃபேன்ஸ்லாம் இருந்தாலும் கை ஊற்றுங்க. என்ன இருந்தாலும் ரேண்டி பாவையா பண்ணலாம், ஒரு லிமிட் இல்லை.
தான் வச்சுட்டு பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வேறு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ரேண்டி ஆர்டன் வச்சு சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ராயல் ரம்பிள் நடக்க போகுது. ஸ்மாக் டவுனில் தான் நான் வருவேன். ராயல் ரம்பிள் என் போஸ்டர் கூட இல்லை, இருந்தாலும் நான் ராயல் ரம்பிள் வருவேன்ற மாரி பண்ணுறாரு போல். பாவம் அந்த மனுஷன் கொஞ்ச புஷ்அப் கொடுத்தா தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். வருஷத்தில் ஒரு டைட்டிலு இல்லை அப்படி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ 2 வருஷமாக ஒரு டைட்டில் கூட இல்லாமல் சும்மா தானே இருக்கார். அதை நினச்சா தானே வெறி வருது. பார்க்கலாம். ஜான்சனா வேறு என்னோட ரெக்கார்டு முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த 17 நேம் சாம்பியனை. அது ரேண்டியால் மட்டும்தான் முடியும். இன்னும் 3 தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணார்னா முடிச்சு விட்ருவார் ஜான்சனோட இதை. அதுக்கடுத்து ஏஜே ஸ்டைலுக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ வரப்போகிற மண்டே நைட்ராலும் அதே ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏஜே ஸ்டைல் பற்றி இது சொல்லிட்டுனா அவரை பற்றி இன்னொன்று முடிச்சு வச்சிடலாம். ஏஜே ஸ்டைல் அண்டு டிராகன் லீ விசஸ் ஊசோஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்சியில் சாம்பியன்ஷிப் மேட்ச்சை அஃபிஷியல் பண்ணுறாங்க. அதே டே 5ஆம் தேதி நடக்க போகிற ஜனவரி 5 நடக்க போகுதுல்ல, அந்த மண்டே நைட் ராகாக ஃபஸ்ட்டு நடக்க போதில்ல, அதுக்கோசரம் இன்னொரு ஸ்பெஷல் பண்ணுறாங்க. அதுக்கோசரம் நிறைய மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரக்கல் ராட்ரிகல்ஸ், அப்புறம் நிக்கி பெல்லா, ஸ்டிஃபனி வெல்கருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மோத போகிறாங்க. ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. அதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டே நைட்ரால். அப்புறம் அதை தவிர்த்து சிஎம் பங்கும் பிரான் பிரேக்கரும் மோத போகிறாரா. இந்த டேக் டீம் மேட்ச் அதில் நடக்குதா இல்லை 9ஆம் தேதி வர போகிற மண்டே நைட்ரால் நடக்குதான்றது எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி மண்டே நைட்ரால் நடக்காது. அந்த 5ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட்ரால் தான் நடக்க போகுது. ஸ்மாக் டவுன் தான் மீதி பார்த்தீங்கன்னா சில பெரிய விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த 2 வாரத்திலே. சில விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெளிவாக தெரிஞ்சிருக்கு, அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சில விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டீல்லே இருக்குது. அது ஃபுல்லாக தெரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அது ஃபைனலாக வரும். ட்ரூ விசஸ் கோடி ரோஸ் ஸ்டிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. ட்ரூ மேக்கன்டையர் அவர் என்ன ஸ்டிப்புலேஷன் வச்சுருக்காருன்னா, சில பேர் இந்த கூண்டு மேட்ச் நடக்குன்ற மாதிரி ஆல் இன் த கேல் பெர்லியன்த்தில் அது நடக்குன்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு தான் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ட்ரூ மேக்கன்டையர் கிட்டே எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரூ மேக்கன்டையர் திரும்பி நீ உக்காரப்பா, உன்னை அடியால் தான் யூஸ் பண்ணுறோம், கோடிக்கிட்டே நாங்கள் டைட்டில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதில் என்ன தெரியுமா, 3 டைமு வின் கேட்பாங்க. இப்போ யார் 2 ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாங்க. இப்போ கோடி 2 வின் பண்ணிட்டாரா ரீட்டைன் பண்ணிவிடுவார். ட்ரூ 2 வின் பண்ணிட்டாரா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிடுவார். ஆளுக்கு ஒன்று இருந்தால் அது ட்ரா மாதிரி இருக்கும். அடுத்து ஒன்று யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட 4வது தடவை 5வது தடவை பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதை கொண்டு வர போகிறாங்க. இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் தாறுமாறாக இருக்கும். தாறுமாறாக இருக்கிறது கூட சேர்த்து ட்ரூ மேக்கன்டையர்கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பை கைஸ்.